ஹாய் கைஸ், நான் உங்கள் டெக்கு பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் வீடியோ நம்ம கண்டினியூவாக வரும். வீக்லி கண்டிப்பாக ஒரு 2 to 3 days அப்லோட் பண்ணுறோம். கொஞ்சம் பிஸியான ஒர்க்கில் இருந்தோம். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வீடியோ பார்க்குற மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? கடைசியான வீடியோ வந்து லாஸ்ட்டாக பண்ணும்போது என்கிட்ட வந்து 2-3 வீடியோ அப்லோட் பண்ண சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து CMF பட்ஸ் சொல்லியிருந்தேன். அப்புறம் OnePlus Nord CE4 சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக OnePlus Nord CE4 பற்றி நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து CMF பட்ஸ் இப்போ நியூ லான்ச் ஆயிருக்குல்ல 2499 இருக்குது. அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அது ஒர்த்தா இல்லையா, இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு நத்திங்கோட பட்ஸ் 2 யூஸ் பண்ணுறேன். A2 வேறு லெவலு. ஓகேங்களா? இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2499க்கு இதோட குவாலிட்டி எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் வைஸ் வந்து லைட்டாக காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் ஏன்னு தெரில, பயங்கரமாக ஸ்க்ராட்ச் ஆக தெரியுதா? இது வந்து இது வாங்கி எவ்வளோ நாள் இருக்கும் நினைக்கிறீங்க? இது ஜஸ்ட் ஒரு 10 days தான் நினைக்கிறேன். செம்ம ஸ்க்ராட்ச் ஆகுது. மேக்ஸிமம் எல்லா பட்ஸும் ஸ்க்ராட்ச் ஆகும். இது ஸ்க்ராட்ச் ஆகும் தெரியுதா நான் பாருங்கள். ஓகேங்களா? இந்த பட்ஸ் வந்து 2499க்கு ஒர்த்தா? இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் என்ன அவங்க கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. ஓகே, லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 தான் 4 நினைக்கிறேன். ஓகே, 40 dB ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வித் டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்குது. டிரான்ஸ்பரன்சி மோடு வந்து இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. பட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சல் ஓகே. அதாவது நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கம்பேர் பண்ண முடியாது. ஒரு மிட் ரேஞ்சில் உள்ள வந்து பட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே ஒர்த்தாக தான் இருக்குது. சம ஒர்த்து. ஓகேங்களா? அதில் வந்து IP54 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியும். எக்ஸாம்பிள் ஒரு வேர்வை துளியோ இல்லை மழை துளியோ ஏதோ படிச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் வைஸ் பெட்டராக இருக்கும். பட் ஆனால் தனியில் போடாமல் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பேஸ் வைஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12.4 mm கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. பேஸ் வைஸ் ஓகே தான் இருக்குது. பட் ஆனால் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரியல்மியில் சில பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் பூஸ்டராக இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது, கரெக்டாக இருக்குது. இந்த 4 HD கிளியர் நாய்ஸ் டெக்னாலஜி இருக்குது. நாய்ஸ் டெக்னாலஜி இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் இதில் உங்களுக்கு ஆடியோ சாம்பிள்ஸ் முடிஞ்சு ஆட் பண்ணுறேன், பாருங்கள். நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நத்திங் CMF ப்ராடக்ட்டில் எனக்கு என்ன கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா, வாங்கி கொஞ்ச நாளில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு சாங் குவாலிட்டி, சார்ஜிங்கு எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் எந்த பிராண்டோ கிளைம் பண்ணுற அளவுக்கு அதே மாதிரி கொடுக்குறது இல்லை. அதை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. கால் குவாலிட்டி தான் கொஞ்சம் அப்பப்போ மிஸ் ஆகுது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுவீங்க, ஒரு பைக் ட்ராவல், நான் வந்து ஒர்க்கிங்லேயே இருப்பேன் ப்ரோ, நான் வந்து எப்பவுமே கால்ஸ்லேயே இருப்பேன் ப்ரோ, நீங்கள் என்ன கேட்டால் நெக் பேண்ட் பெஸ்ட்டு. பட்ஸு வந்து எல்லாமே கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது. நத்திங் A2 அப்படி தான் இருக்குது. CMF அப்படி தான் இருக்குது. நான் உங்களுக்கு காசு கொடுத்து வாங்கும்போது அந்த ஏர் நாய்ஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து கேட்குது, வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 35 மணி நேரம் வந்து ப்ளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், ANC யூஸ் பண்ணால் நீங்கள் 28 ஒரு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 6.5 hours யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் வித் ANCயோட உங்களுக்கு ஒரு 3 hours 3.5 hours வருது. அது மாதிரி யூஸ் பண்ணுறது பாசிபிளே இல்லை. ஓகேங்களா? அப்புறமேட்டு வந்து அல்ட்ரா பேஸ் டெக்னாலஜி. இதில் என்ன பெரிய லேட் அப்படின்னா, இதில் நத்திங் ஆக்ஸ் வந்து இந்த ஆப் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். டியூல் டிவைஸ் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் ஒரு நத்திங் ஃபோனோ ஒரு லேப்டாப்போ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது அதர் ஃபோன்ஸை கூட கம்பேர் பண்ணிக்கலாம். லோ லேக் மோடோ இருக்கும் உங்களுக்கு. நத்திங் எக்ஸ் ஆப்பில் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட பெரிய இல்லை. 2499க்கு ஒர்த்தாக தான் இருக்குது. அதர்வைஸ் பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் வந்து ரியல்மி T300 இருக்குது. நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அது 30 dB நினைக்கிறேன் ANC. எஸ், 13 dB ANC நினைக்கிறேன். Air 5 ரியல்மியோட Air 5 வந்து 50 dB கொடுத்துருக்காங்க. ANC கால் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் அந்த 3500 ரேட் வருது. அது அப்பப்போ அமேசான்லேயோ இல்லை ரியல்மி ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 3000க்கும் சம்திங் ஆஃபர்ஸ் வரும். அது மட்டும் என்ன நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 12.4 mm இந்த டைவர் பேஸ் வந்து நல்லா தான் இருக்குது. அதர்வைஸ் ஏதோ நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இந்த விண்ட் நாய்ஸ் ரெடியூஷன் வந்து இதில் பயங்கரமாக போட்டிருக்காங்க. பட் ஆனால் இது எல்லா கடைக்குமே பொருத்தமானு தெரியல. அதே மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் பொருத்தமானு தெரியல. நாய்ஸ் கொஞ்சம் விண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அது அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் லுக் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஃபிட்டிங்கும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஒரு நிமிஷம் ஃபிட்டிங் இங்கே பாருங்கள். இது காதில் போடுற லெஃப்ட் ரைட் நல்ல ஃபிட்டில் ஃபிட்டு சூப்பராக இருக்குங்க. ஆனால் நத்திங் A2 நல்ல ஃபிட்டு தான். ப்ரைஸ் மாறுதில்ல.
இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெரிய வித்தியாசம் இல்லைங்க, எல்லாமே சேமாக தான் இருக்குது. நத்திங் இயர் 2 சிஎம்எஃப் நல்லா இருக்குது. நத்திங் இப்போ வந்து வர என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு மிட் ரேஞ்சு ஒரு ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கவங்களையும் நம்ம பக்கம் கொண்டு வரணுன்றாங்க. எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போது எல்லா பிராண்ட்லையுமே அப்படி ஒன்று இருக்கும், ஓகேங்களா. நத்திங் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக கொண்டு போகிறது, சிஎம்எஃப் வந்து அதிலே வந்து பட்ஜெட்டாக கொண்டு போகிறாங்க. இப்போ சிஎம்எஃப் யூஸ் பண்ணவங்க அடுத்தது சிஎம்எஃப் ப்ராடக்ட் மேலே ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நத்திங் ப்ராடக்ட் போவாங்க. இது ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி, நல்லா பண்ணுறாங்க கால்பே, ஓகேங்களா. நாய்ஸு, கால் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சிஎம்எஃப்ல உங்களுக்கு நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி எப்படி இருக்கு நான் போடுறேன். அதர்வைஸ் பார்க்கும்போது இது எப்படி இருக்குது, இதுக்கு எவ்வளோக்கு வாங்கினா ஒருத்தர் ஆஃபரில் இது லான்ச்சிங் ப்ரைஸில் 2,299 ஆஃபர் பண்ணி தான் நினைக்கிறேன், 200 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து 2,499 வாங்கிட்டு வாங்கி 10 டேஸ் ஆகுது. நல்லா தான் ப்ராடக்ட், இந்த பட்ஜெட்டில் இது பெஸ்ட்டாக இருக்குது, ஓகேங்களா. இப்போ இதோட உங்களுக்கு நான் இதோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஆட் பண்ணுறேன். சாம்பிளில் பாருங்கள் கைஸ். இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து நான் என்னோட வாய்ஸ் நல்லா கிளியராக இருக்கா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் வந்துட்டு ப்ரோ வீடியோவில் மைக் செட்டிங்கில் போயிட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ப்ளூடூத் மூலிமா செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ப்ளூடூத்தில் தான் பேசுகிறேன். நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் பட்ஸு 2,499க்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இது ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. எத்தனைக்கு வெளியே நாய்ஸாக இருக்குது, யாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜன்னல் ஓப்பனில் தான் இருக்குது, ஃபேன் நான் போடலை. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த வாய்ஸ் கேட்க மாதிரி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த ரேட், இது ஒர்த்தா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கால் குவாலிட்டியோ இல்லை பேசுகிற மைக் குவாலிட்டியோ எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா சொல்லுங்கள் எனக்கு. ஆனால் எனக்கு கொஞ்சம் என்ன ஷாக்கிங்னா, நான் பட்ஸ் 2 யூஸ் பண்ணுறேன் நத்திங். இது அது லைட்டாக கிச் கிச் அப்படின்ற ஒரு சவுண்டை ஃபீல் பண்ணேன். இதில் அந்த சவுண்டு இல்லாத மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அப்படி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு சொல்லுங்கள். நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்குவீங்கன்னா சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து யார் யாருக்கு அட்ராக்ஷன் இருக்க சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க, நான் ஒர்க்கு படிக்கணும்னா நான் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண சொல்லுவேன். என்ன கேட்டால் நெக்பேண்ட் தான் பெஸ்ட்டு. நான் ஒயர்லெஸ் 3 யூஸ் பண்ணுறேன். சில பேருக்கு OnePlus பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒன்றும் பிடிக்கும். ஒயர்லெஸ் 3 நல்லா தான் இருக்குது. எனக்கு கேட்டால் 1,799 வாங்கணும். சில பேருக்கு ஆஃபர்ஸில் 1,600 வருது, 1,700 கிடைக்குது. அந்த ரேட்டுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக தான் கிடைக்குது. கால் குவாலிட்டி பார்க்கும்போது இதோட பட்ஸு நத்திங் இது OnePlus பட்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. நான் ரியல்மியே வாங்கிட்டேன். இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த ரேட்டுக்கு எப்படி இந்த பண்ணான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அப்போ வந்து சிஎம்எஃப் ப்ராடக்ட் நம்ம ட்ரஸ்ட் வைக்கலாம்னு கேட்டால் வைக்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ தெரிஞ்சவங்களோ யாராவது வாங்கியிருக்காங்கன்னா லைவா எக்ஸாம்பிள் பண்ணி இந்த மாதிரி வீடியோவில் ரிவ்யூல ஆனஸ்ட் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் யூடியூப்ல போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி வாங்குறவங்க நான் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. பேட்டரி பேக்கப் ஓகே, பேஸ் குட், டியூனிங் குட், மைக் குவாலிட்டி செம்ம ஒர்த்து, டியூரபிலிட்டி 5க்கு ஒரு 4 மார்க் கொடுக்கலாம். எனக்கு கொஞ்சம் நிறைய ஸ்கேட்ச் ஆகுது, பார்த்துருப்பீங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது என்னன்ட்டு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த நத்திங்கோட சிஎம்எஃப் பட்ஸ் 2,499 ஒர்த்தா வாங்கலாமான்றது நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் பார்க்கலாம், வேறு எதுவும் இதை கம்பேரிசன் பண்ணணும்னு சொல்லுங்க, ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ், பாய். வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க டேக் இப்போ